நாம் நடந்த தமிழன் டிவியுடைய நிகழ்ச்சியிலே கர்த்தர் பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அன்றைய பிரியமானவர்களே, ஆமென். அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருடைய லைஃபை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென். இது நேற்று வரை ஆமென் எங்கேருந்தால் இவ்வளோ ஃபோன் வச்சோ தெரியாது. ஆமென். நூற்றுக்கணக்கான நம்பர்கள். ஆமென். கர்த்தர் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நமக்கெல்லாம் அந்த தீ போல இருக்கணும். அல்லேலூயா. சோப்பலாங்கி போல ஒரு நாள் ஒருவரும் இருக்கக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் வீரர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் வீரர்கள், போர் முனையில் இருக்கும் வீரர்கள் அப்படின்னு சொல்லுங்க. வீரர்களா இருக்கிறவங்க ரெண்டு கையை மேல நல்லா தூக்கி சொல்லுங்க. ஆமென். வேதம் சொல்லுது நம்ம எல்லாரும் சேவகர்கள், நம்ம தேவனுடைய படையில் இருக்கிற போர் சேவகர். சொல்லுங்க, போர் சேவகர்கள் நாங்கள் எல்லாரும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எல்லாரும் போர் சேவகர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஜான் சாப்டர் 6 verse 51. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ஜான் சாப்டர் 6 verse 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்திற்காக, என் மாம்சமே என்றார். ஆமென். இந்த கம்பு அங்கே எல்லாரும் சரியா அங்கே விளையாடிட்டு இருந்தா போட்டுரு ஒரு அடி. எனக்கு கம்பு கையில் வச்சுக்க, டப்புன்னு வண்டியில் ஒன்று போட்டுருவோம். ஆமாம், ஆமாம். சின்ன பிள்ளையோட சத்தங்க ஒன்று வரக்கூடாது. அது யார்? ஐயே, அம்மாட்ட இருந்து ஐ படிக்கிறியா நீ? ஓகே. நானே வானத்தில் இருந்துருங்கன்னு. ஆமாம், ஏசப்பா அவர் சொல்லும் போது அங்கே இருக்கிற யூதர்கள்லாம் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாதவங்க இங்கே தான் பிறந்தாருன்ட்டு, இவர் மேலே இருந்து வந்தாராம். ஆமென். அங்கே இருக்க யூதர்கள்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். அப்போ 52ஆம் வசனத்தில் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. 50. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாமிசத்தை அவர் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்தாலும் நமக்கு காணாது. நம்ம இவ்வளோ யூதர்கள் இருக்கும், இவர் நம்ம மாம்சத்தை பிச்சு கொடுப்பார். அல்லேலூயா. ஸோ நிறைய கன்ஃபியூஸ் ஜனங்களுக்குள்ள உண்டாயிற்று. 53ஆம் வசனம். அதற்கு இயேசு ஆமென். இப்படி யூதர்களுக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிட்டு ஏசப்பா சொன்னதை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. சரி, நானே வானத்துல இருந்து இறங்கின जीव अपम. आमेन. यीशु कहता मैं ही स्वर्ग से नीचे उतर कर आए हुए जीवन की रोटी. हालेलुया. आमेन. लेकिन यहूदिया कह रहे हैं ये तो यहाँ जन्म हुआ है और ये का ऊपर से थोड़ी आया है. प्रेज गॉड. अन्नुடைய பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுது வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஆமென். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு என்ன செய்வானாம்? சொல்லுங்க, பிழைப்பான். சொல்லுங்க, பிழைப்பான். அப்ப இயேசு சொல்ற, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஹல்லேலூயா. I am the living bread. I am the living bread. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். கர்த்தருடைய பிரியமானவர்களே, which came down from the heaven. If any man eat of this bread, he shall live forever, and the bread that I will give
இஸ் மை ஃப்ளஷ் விச் வில் கிவ் ஃபார் த லைஃப் ஆஃப் த வேர்ல்ட். நான் உலகத்துக்கு கொடுக்கிற என்னுடைய மாம்சம் என்று சொல்லுகிறான். நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றான். சரி, இந்த வசனத்திலே ஜீவன் அவர் சொல்ற நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பன்னு ஏன் ஏசப்பா சொல்லுகிறார்? ஆமென். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தில் அநேக விஷயங்களை ஆண்டவர் இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தை எழுதும்போது நிறைய காரியங்களை அவர் எழுதுகிறார். ஜீவ அப்பம் என்று அவர் தன்னை ஒரு அப்பமாக ஒப்பிட்டு பேசுகிறார். I am the bread. Praise God. இதை புசிக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்களா? சாவே கிடையாது. சொல்லுங்க, சாவே கிடையாது. ஆமென். சாவு உண்டா உங்களுக்கு? சொல்லுங்க, எனக்கு மரணமே கிடையாது. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு மரணமே கிடையாது. ஆமென். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே. சொல்லுங்க, மரணமே உன் கூரங்கே. சரி, ஒரு கேள்வி கேட்கிறேன். கூர் என்றால் என்ன? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்றோம், மரணமே உன் கூர் எங்கேன்னு சொல்றோம். கூர் என்றால் என்ன? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அது உங்களுக்கு புரிஞ்சிடும். மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு அர்த்தம் என்ன தமிழ்மார்களே? சம்பளமா? பாத்தீங்களா? பங்கா? அறிவு? என்ன என்ன வேற எல்லாம் சொல்ல விரும்புறீங்க? ஒருத்தர் சொல்லியாச்சு சம்பளம்னு சொல்லியாச்சு, ஒருத்தர் சொல்லியாச்சு பங்குன்னு சொல்லியாச்சு. அதோட எண்டா? அதெல்லாம் அங்கே எண்டு வந்தாச்சு. அங்கே ஒரு பங்கு வந்தாச்சு. வேற என்ன சொல்லுங்க? கூர் என்றால் என்ன? நம்ம ஊர்ல இந்த மாட்டுக்கு இறைச்சி இல்லை, இந்த ஆட்டு இறைச்சிக்குள்ள இந்த கூறு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? அதான் அவங்க கூறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லிடுவோம், அது அர்த்தம் புரியாது. ஆமென். ஆக்சுவலி நீங்க இங்கிலீஷ்லயும் மற்ற வசனத்துல வாசித்தீங்கன்னா, ஒரு தேளு கொட்டும் போது விஷம் எப்படி உண்டாகுதோ அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் இறக்கும் போது பயங்கரமான மரணம் என்பது ஒரு தேளு கொட்டுற வேதனையா. ஓகே, அந்த கூருக்கு அந்த ஆக்சுவலி அது உண்மையான கூறு என்னன்னா கொட்டுறது. ஓகே, நமக்கு சொல்ற பங்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு தேளு கொட்டுற கொட்டு. அதனால தான் மற்ற லாங்குவேஜில் இங்கிலீஷில் எல்லாத்துலேயும் வாசிக்கும் போது அங்கே எழுதி வாசி, இங்கிலீஷில் எழுதி பாப்பா, எழுதுங்க, வாசி. பார்த்தீங்களா, நம்ம வசனம் மட்டும் தான் கேட்பாங்க, நம்ம தெரியுது. எடுத்துட்டீங்களா வசனம்? அதுவும் தெரியாதா? எத்தனை பேர் இன்னைக்கு சாம்பியன் பார்ப்போமே? வாசிங்க, முடிச்சு வாசிங்க. तेरा ढंग का आ रहा. इंग्लिश ले. Where is your ரெண்டாவது சத்தமா வாசிங்கப்பா. Where is your sting? ஓகே, என்னது? எங்க உன்னுடைய கொட்டு எங்க இருக்குது? உன் மரணத்தினுடைய அந்த கொட்டுற போது எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்டிங்குடைய அர்த்தம் என்ன? என்னது? கொட்டுறது. ஒரு தேளு கொட்டுறது. ஓகே, ஹிந்தியில் அப்படிதான் இருக்கு, டங். டங் இதர. பிரைஸ் காட். மரணம் என்பது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். அல்லேலூயா. அதை ஏசப்பா நமக்காக ஜெயமாய் முடிச்சிட்டார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மரணம் நமக்கு கிடையாது. சத்தமா சொல்லுங்க, மரணம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் கையை உயர்த்துங்க, அப்ப மற்றவங்களும் சாக போறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தான் சொல்லுங்களாமா அம்மா தாய்மார்களே, மரணங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. நான் சொல்ல அப்பா சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். உங்களுக்கு ஒருத்தர் இங்கே மறிச்சாச்சு, ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன ஆயிற்று? அன்னைக்கோட உங்களுக்கு உங்க மேல மரணத்துக்கு என்ன இல்லை, நீங்க மறுபடியும் என்ன செஞ்சிருக்கீங்க? புது சிருஷ்டியா என்ன செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க, நான் ஒரு புது சிருஷ்டி. சொல்லுங்க, நான் ஒரு புது சிருஷ்டி. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டிக்கு மரணம் கிடையாது. அப்படின்னா அம்மா வயிற்றுல ஒரு தடவை பெற்றோர் வயிற்றுல பிறந்திருக்கிறோம். இன்னொரு பிறப்பு ஏசப்பாவில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அதுதான் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பிறப்பை தந்தது யாரு? சொல்லுங்க, யாரு?
சத்தமா சொல்லுங்க ஏசப்பா. சொல்லுங்க எங்க அப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க எங்க அப்பா. அந்த அப்பாவின் உரிமை வரட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க எங்க அப்பா. எங்க அப்பா எங்களுக்கு அப்பத்தை தந்திருக்கிறாரு. சொல்லுங்க எங்க அப்பா எங்களுக்கு அப்பத்தை தந்திருக்கிறாரு. ஆமென். Praise God. Hallelujah. சரி, என்னுடைய பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுது நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்படி என்றால் இது கிரீக் லாங்குவேஜ்ல ஜாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். ஜஹோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க ஜஹோ. சத்தமா சொல்லுங்க ஜஹோ. சோ ஜஹோ என்றால் டு லிவ். ஆமென். ஜீவிக்கிறது. breath, breathe. ஆமென். சோ ஜீவன் என்றால் என்னது? breathe. Praise God. அப்போ இந்த அப்பத்தை யார் சாப்பிடுறாங்களோ அவங்க சுவாசமே இயேசுவின் ஜீவனாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜஹோ. ஆமென். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காற்று சுவாசமும் யாருடைய சுவாசம்? ரூவா காற்று. சத்தமா சொல்லுங்க ரூவா காற்று. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க ரூவா காற்று. ரூவா என்றால் என்ன? ஆமென். ஜீவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நீங்கள் எடுக்கிற என்னைக்கு இயேசுவின் அப்பத்தை சாப்பிடுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு சுவாசம் இறங்கி வருகிறது. அது சுகமளிக்கிற சுவாசமாக இருக்கிறது. கரங்களை தட்டி அந்த சுகமளிக்கிற சுவாசம் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது. நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். Praise God. அன்னுடைய பிரியமானவர்களே, இந்த நாள் நீங்கள் சரீரத்தை சாப்பிடும் போது, இயேசுவின் சரீரத்தை புசிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க நான் எடுக்கிற சுவாசம் ஆமென் ஜீவன் உள்ள சுவாசம். சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா காது கேட்கிற வண்ணமா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நான் எடுக்கிற சுவாசம். எல்லா அண்ணன் தம்பி பெரிய அப்பா சின்ன எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க நான் எடுக்கிற சுவாசம் இயேசுவின் ஜீவன். ஹல்லேலூயா. பாரு எப்படிங்க இந்த உலகத்தில் இருக்கிற சுவாசம் ஆமென் நோய்கள் உங்களை தொட முடியும். ஹல்லேலூயா. காற்றினால் பரவக்கூடிய வியாதிகள் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற பிரெத், நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுவாசமும் எங்க அப்பாவின் சுவாசம். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க நடக்கும்போது அப்பாவின் சுவாசம் எடுக்கிறேன். நான் வேலை செய்யும் போது அப்பாவின் சுவாசம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் அந்த சுவாசம் உங்க கூட வருகிறது. ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க ஆமென் இந்த சுவாச பொல்யூஷன் அடைஞ்சிருக்கிறது காத்தெல்லாம், அதனால நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க எடுக்கிற சுவாசம் ஆக்சிஜன். ஆமென். அது இயேசுவின் ஆக்சிஜன் ஆக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ ஜனமே, நீங்கள் வாகனத்தில் போகும்போதும் கார்ல போகும்போது நினைக்கணும், நடந்து போகும்போது நினைக்கணும் நான் எடுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் இயேசுவின் சுவாசம். ஹல்லேலூயா. இயேசுவின் சுவாசம். இந்த வசனம் தான் சொல்லுது. ஆமென். என்னுடைய அப்பத்தை யார் சாப்பிடுறாங்களோ புசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள என் ஜீவன் இறங்கி வருகிறது. அவங்க சுவாச குழாய்க்குள்ளே என் சுவாச ரூவா காற்று வீசப்படுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க எனக்குள்ள ரூவா காற்று இறங்கி இருக்கிறது. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எனக்குள்ள ரூவா காற்று இறங்கி இருக்கிறது. நல்ல சத்தமாய் சொல்லுங்க எனக்குள்ள ரூவா காற்று இறங்கி இருக்கிறது. அன்பு தேவஜனமே, நீங்கள் நடக்கும்போது சொல்லணும் எனக்குள்ள ரூவா காற்று இருக்கிறது. அதனால அப்பா வாயை திறந்து தன் சீசருக்கு மேல அப்படியே ஊதின அடுத்த நிமிஷத்துல அவங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கி வந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு போதுமான கையை தட்டு வர மாட்டுக்கு. ஏன் பின்னால இருக்கிற அம்மாமார்களே ஹல்லேலூயா கையை தட்டி போடுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் ஆமென். எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கிறது பிடிக்காது. ஆமென். முதல்ல சொல்லி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நீங்க வந்திருக்கிற இடம் ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவ உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற இடம். ஹல்லேலூயா. சொல்லுங்க இந்த இடத்துல உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
என் அம்மா சத்தமா சொல்லுங்க, தாய்மாரே, சகோதரே, சகோதரியே, சத்தமா சொல்லு, உயிரோட்டம் ஓடி கொண்டிருக்கு இந்த இடத்துல. அல்லேலூயா. உயிர் உள்ளவங்க பேசுனா உயிரோட்டம் இருக்கதான் செய்யும். ஆமென். செத்து போனவன் பேசுனா செத்து போனது போல தான் இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் காட். நாம் ஒரு மரித்த தெய்வத்தை வணங்கவில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜீவனோடு இருக்கிற தெய்வத்தை வணங்குகிறோம். சொல்லுங்க, நான் போகிற இடமெல்லாம் உயிரோட்டம் ஓடுகிறது. அம்மா சத்தமா சொல்லுங்க, உயிரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏசப்பா என்ன செய்தாரா? ஊதினாரா. எசேக்கியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், இந்த பள்ளத்தாக்குல இருக்கிற எலும்பு மகனே உயிரடையுமா? அவர் சொன்னார், ஆண்டவர் நீர் அறிவீர். ஏய் ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு சொல்லுப்பா, என் வார்த்தையை சொல்லுப்பா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல எசேக்கியா தீர்க்கதரிசி தன் வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது ஒரு பெரிய காற்று இறங்கி வந்தது. அல்லேலூயா. அந்த ரூவா காற்று இறங்கி வந்தது. அந்த எலும்புக்குள்ள ஜீவன் உயிரோட்டம் இறங்க ஆரம்பித்தது. அன்பு தேவஜனமே, இந்த கால வேளையில உனக்குள்ள அந்த உயிரோட்டம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள உயிர் இருக்கிறது. ஆமென். சென்னையில சொல்லுங்க, உசுர் இருக்கிறது. அவன் உசுரோடு உசுராக நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, எனக்கு உசுர் இருக்கிறது. அம்மா சத்தமா சொல்லுங்க, உசுர் இருக்குது எனக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு உயிர் இருக்கிறது. ஆமென். அன்பு தேவ ஜனமே, இந்த கால வேளையில் நீங்க சரீரத்தை சாப்பிடும் போது, ஏசப்பாவின் அப்பத்தை சாப்பிடும் போது உங்களுக்குள்ளே தேவனுடைய ரூவா காற்று இறங்க போகிறது. அல்லேலூயா. அதனாலதான் நிறைய நேரம் ஜெபிக்கும் போது சும்மா காத்தை ஊதி விட்டுறது. ஓ அல்லேலூயா. எங்க காத்து படுதோ அங்கெல்லாம் வல்லமேங்க. அல்லேலூயா. ஏன் அம்மா தாயே அல்லேலூயா. ஐயா பாட்டா பூட்டிகளே அல்லேலூயா. ஊதினால் போது ஐயா, அபிஷேகம் இறங்கும் ஐயா. கரங்களை தட்டி கத்திரமை எடுத்துவாயாக. உங்களுக்கு டாக்ஸ் கொடுக்க தெரியுதோ இல்லையோ, இந்த ஒரு நம்பிக்கையோட அந்த ஏரியாவில் சும்மா அப்படியே ஊத்திட்டு இருக்காதுங்க. அவன் ஏதோ ஊதிட்டு ஏதோ ஊதுறாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அவன் நீங்க போகிற ஏரியாவில் உங்க சுவாச காற்று பட்டாலே போதும், இயேசுவின் ஜீவன் உயிரோட்டம் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில இறங்க ஆரம்பிக்கிறது அல்லவா. ஆமென். வேதம் சொல்லுது, விசுவாசம் இருந்தாதான் நடக்குங்க. சும்மா விசுவாசம் இல்லாம எல்லாம் ஒண்ணு நடக்காதாம. விசுவாசத்தோடு நீ டாக்ஸ் கொடுக்கியா இல்லையோ, சில ஏரியாக்கள்ல டாக்ஸ் கொடுக்க முடியாது. சும்மா ஒரு 4 பேர் அப்படியே நடந்து போங்க, உங்க காற்றுங்க படட்டுங்க, உங்க மூக்குல இருக்க சுவாசம் படட்டுங்க. அங்க போகும்போது கொஞ்சம் காத்த கொஞ்சம் கூட அப்படி கொஞ்சம் இலச்சியே போங்க. அல்லேலூயா. தாக்கி அந்த ஏரியாவில் இருக்க பேய்கள் ஓடட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் போகிற ஏரியாவில், சொல்லுங்க, நான் போகிற ஏரியாவில் சுவாச காற்று இறங்குது. அல்லேலூயா. ரூவா காற்று இறங்குறது. அல்லேலூயா. சொல்லுங்க, உயிரோட்டம் இறங்குறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகளை கரங்களை தட்டி கதமைப்படுத்துவோமாக. ஆமென். அல்லேலூயா. நீ போகிற இடமெல்லாம் சுவாசம் இறங்கும். அல்லேலூயா. நீங்க போகிற இடமெல்லாம் உயிரோட்டம் இறங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, ஏனென்றால் உயிரை கொடுக்கிற தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார். உசுரை கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் அந்த ஜீவனை இறங்கிதான் ஆக வேண்டாம். ஆமென். லண்டன்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சோர்ந்து போயிட்டார், மனம் உடைந்து போயிட்டார். அவர் இயேசுவை அறிவித்துக் கொண்டு வந்தார். ஆனால் அவருக்குள்ள அந்த ஒரு உயிரை அவர் காண முடியவில்லை. ஊழியங்களை செய்தார், ஆனால் அவருக்குள்ள அந்த ஜீவன் இல்லை. ஒரு நாள் அவருடைய சகோதரர் ஓடி வந்தார், அவருடைய நண்பர் ஓடி வந்தார். சொன்னார், சிறைச்சாலையில் என்னுடைய நண்பருக்கு தூக்கு போட போறாங்க, ஒரு கடைசி தண்டனை, நீ வந்து இயேசுவை பத்தி சொல்லுவாயா? இவருக்கே இயேசு மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவர் அனுபவிக்க முடியல, அந்த இயேசுவை, அவருடைய பலனை, அவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்க முடியவில்லை. சொன்னா, சரி நான் வருகிறேன். அந்த கைதிக்கு இவருக்கே நம்பிக்கை இல்லை. அந்த கைதிக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி அவரும் போய், இயேசு உனக்காக மரிச்சாங்கப்பா, அவன் பாவத்துக்காக மரிச்சாங்கப்பா, அவன் நோய்க்காக மரிச்சாங்க, அவன் சாபத்துக்காக மரிச்சாங்க, அவன் அக்கிரமத்துக்காக மரிச்சாங்க, அவன் துன்மார்க்கத்துக்காக மரிச்சாங்கன்னு சொல்லி இவர் எல்லா சுவிசேஷத்தை இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில், சரி நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, ஆமென், அவர் சொல்ல, இந்த ஊழியக்காரர் சொல்ல, அவர் பின்னால சொல்ல, பாவ அறிக்கை செஞ்சு முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தா அந்த கைதியின் முகத்துக்குள்ள ஒரு பிரகாசம் உண்டாக ஆரம்பித்தது. ஆமென். அந்த கைதி சொன்னார்,
அவர் சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த ஊழியக்காரரை கேட்டாரா, ஏப்பா இதுக்கு முன்னாதான் அழுதுட்டு இருந்தா, நீ சாக போற சிரிச்சிட்டு இருக்கேன்ட்டு. நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது, நீங்க நினைப்ப அறிக்கை என்ன செய்ய வச்ச போது பரலோகம் திறந்தது ஐயா. இயேசுவை பார்க்கிறேன் ஐயா, அந்த முகத்தை பார்க்கிறேனே சொல்லி, இப்போது நான் பார்க்கிறேன், நான் இயேசு அங்கே இருக்கிறார், பரலோகத்தில் என்னை அழைக்கிறார். ஆமென். இவர் உடனே துக்கத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டு அந்த ஊழியக்காரர் சொன்னார, எனக்கு அந்த இயேசப்பா தெரிய மாட்டேங்க, நான் அறிக்கை செய்ய வச்சேன், இவனுக்கு இயேசு தெரிகிறார், எனக்கு தெரிய மாட்டேங்காரு, என் வாழ்க்கையில் இத்தனை வருஷமா ஊழியம் செய்கிறேனே. கோபத்தோடு துக்கத்தோடு அப்படியே நடந்து போனாராம். நடந்து போகும்போது அங்க ஒரு சிறு சபையை பார்த்தாராம். அந்த சபைக்குள்ள யாரோ பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். உள்ள போய் உட்கார்ந்துட்டாராம். உட்கார்ந்த போது எல்லாரும் சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்கிறார்களாம். அப்பொழுது அங்க இருக்கிற ஊழியக்காரர் சொன்னார், மறுபடி நீ பிறக்க வேண்டும், நீ மறுபடி பிறப்பாய் என்றால் உன் வாழ்க்கை மாறும். மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன? இயேசுவை யார் உள்ளம் திறந்து விசுவாசிக்கிறார்களோ அவருடைய பாவம் கழுவப்படுகிறது, அவருடைய அக்கிரமங்கள் கழுவப்படுகிறது, அவருடைய இருதயத்திற்குள்ள இயேசு வருகிறார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை இயேசுவால் மாற்றப்படுகிறது, அவன் மறுரூபமாக்கப்படுகிறார், ஒரு புதிய அனுபவத்திற்குள் வருகிறார். என்ன ஊழியக்காரர் சத்தத்தோடு பிரசங்கிக்கும் போது அந்த ஒரு ஊழியக்காரர் இதை கேட்டுக்கொண்டிருந்த போது, ஐயோ இந்த வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று சொல்லி அந்த மேடைக்கு முன்பாக அத்தனை வருஷமா ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நபர் முழங்கால் படியிட்டு, இயேசுவே நான் மறுபடி பறக்கிறேன், அந்த பரிசுத்த ஆவி எனக்கு தேவை என்று சொல்லி கதற ஆரம்பித்தாரா. அந்த நிமிடத்திற்குள்ளே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா. அந்த நாள்ல அந்த மறுபடி பிறப்பை அவர் உணர்ந்தாரா. அந்த முழு ஞானஸ்நானம் எடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நமது ஞானஸ்நானம் எடுத்து அவர் வெளியே வந்தபோது அவருடைய வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா. அவர்தான் ஜான் வெஸ்லி. அல்லேலூயா. அவர்தான் ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சர்ச்சை ஸ்தாபித்தவர். ஆமென். வெளிநாடுகள்ல அதன் பிறகு ஊழியத்தை பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்ல வாராருன்னு தெரிஞ்சிட்டுனா அந்த ட்ரெயின்ல வரும்போதே அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்கள் இருக்கிற ஆவி சொல்லுமா, பிசா சொல்லுமா, ஜான் வெஸ்லி போகிறா. அல்லேலூயா. சும்மா கிடக்காதான், அங்க அவர் ட்ரெயின்ல தான் போயிட்டு இருப்பாராம். அந்த ஆவிகள் அங்க அலறடிச்சு முள்ளு காடுக்குள்ள மிதிச்சு அங்க ஓடி வருமா. ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்கும் போது அத்தனை பிசாஸ் பிடிச்ச அத்தனை நபர்களும் ஸ்டேஷன்ல வந்து நிற்பாங்களாம். ஏதோ ஜான் வெஸ்லி. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, அந்த உயிரோட்டம் இறங்க ஆரம்பித்தது. அந்த ஜான் வெஸ்லிக்குள்ள அந்த உயிரோட்டம் இறங்க ஆரம்பித்தது. தேவனுடைய ஜீவன் இறங்க ஆரம்பித்தது. மறுபடி பிறப்பு என்பது சாதாரணமது அல்ல. பரிசுத்த ஆவியினால் பிறக்கக்கூடிய காரியம் சாதாரணது அல்ல. என்றைக்கு ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் பிறக்கிறானோ அவன் வேறு மனிதனாக மாறுகிறான். அவனுடைய பேச்சு மாறுகிறது, அவன் பார்வை மாறுகிறது. அல்லேலூயா. இந்த நாள்ல வந்திருக்க தேவ ஜனமே, அந்த ஜான் வெஸ்லி ஆமென் அந்த நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதலை, பல லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆதாயப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு உலகத்துல ஆமென் ஃபர்ஸ்ட் நம்பர் சர்ச்னு சொன்னா மெத்தடிஸ்ட் சர்ச் தான். அல்லேலூயா. நான் இங்க இருக்கிற சர்ச் எல்லாம் சொல்லல. அல்லேலூயா. வெளிநாடுல இருக்கிற சர்ச்சை சொல்லுகிறேன். அங்க இருந்து சில பேர் வந்துதான் எங்க சபையில ஸ்தாபித்தார்கள். ஆமென். ஆனா இங்க இருக்கிற நிலைகள் வேற, நம்ம சொல்ல தேவையில்லை. அல்லேலூயா. ஆவியானவர் எந்த சபையில இருக்கிறார்களோ அங்கே எழுப்புதல் உண்டுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த 2016 சொல்லுகிறேன், ஆமென், இந்த சபையில தேவனுடைய மகிமை இறங்கும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். பிரைஸ் காட். நான் சும்மா அந்நிய பாஷை பேசுற ஜனங்களை பத்தி சொல்லவில்லை. அல்லேலூயா. சும்மா கொஞ்சம் இங்க வந்து 2 அந்நிய பாஷை வெளியே போன எல்லா பாவாட்டோலியும். அல்லேலூயா. இந்த நபரை குறித்து நான் பேசவில்லை. ஆமென். நான் சொல்லுகிறது ஒரிஜினல் பாஷை பேசவில்லை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் காட். கபரா தீனம ஹன்சரோகா லபாத்தியா லபா. பேசினால் உயிரோட்டம் இறங்குங்க. அல்லேலூயா. உனக்குள்ள ஜீவன் இறங்கும் தேவ ஜனமே. ஆமென். இந்த வசனம் சொல்லுது, ஆமென், நான் இயேசுவை சொல்றேன், ஜீவப்பம் உங்களுக்குள்ளே ஜீவன் இறங்குது. இந்த மத்தியான நேரத்தில், இந்த கால வேளையில உங்களுக்குள்ள இந்த ரூவா காற்று இறங்குறத நான் பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த ரூவா காற்று உங்களுக்குள்ள இறங்குதை பார்க்கிறேன். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சுவாசமும் என்னுடைய பிரியமானவர்களே, ஆமென், சில நாட்கள் நான் பார்க்கிறேன், இந்த வருஷ தொடக்கத்திலிருந்து பார்க்கிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் பயங்கரமாய் செயல்படுவதை பார்க்கிறேன். அல்லேலூயா. எங்கெல்லாம் போகிறோம் அங்கே ஜெயம் உண்டாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமானவர்களே, இந்த 2016 ஆவியானவர் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா.
ஆவியானவர் செய்வதை காண்பீர்கள். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் வரும்போது தன்னை ஜீரோவாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. என்னதான் உனக்கு வசனம் தெரிந்திருந்தாலும், என்னதான் உங்களுக்கு வார்த்தைகள் தெரிந்திருந்தாலும், ஏசப்பா சமூகத்தில் வரும்போது உங்களை ஜீரோவாய் நீங்கள் மாற்றி வரும்போது, தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் இன்னும் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. சோ தேவன் உங்க வாழ்க்கையில இந்த நாள் இந்த அப்பத்தை சாப்பிடும் போது ஆமென், உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது, நீங்க போகிற இடமெல்லாம், நீங்க நடக்கிற இடமெல்லாம், நீங்க பார்க்கிற இடமெல்லாம் தேவனுடைய ரூவா காற்று இறங்க போகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ரூவா காற்று இறங்க போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஊதும் போது வல்லமை இருக்குதம்மா. சொல்லுங்க, உங்க பக்கத்துல சொல்லுங்க, நான் ஊதுனா வல்லமை உண்டு. ஆமென். கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் ஊதுனா வல்லமை உண்டுங்க. ஹல்லேலூயா. ஏ தம்பிமார்கள், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஊதுனா வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அன்றைய பிரியமானவர்களே, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஆண்டவருடைய காற்று எங்கே இறங்கியதோ அங்கே பெரு ஓசை உண்டானது. எலும்புகள் எல்லாம் அந்தந்த கையோட போய் சேர்ந்துட்டு, அல்லேலூயா, அந்தந்த காலோட சேர்ந்துட்டு. ஏன்னா தெரியும், இது ரூபா காற்று வந்திருக்கிறது. இந்த ரூபா காற்று எங்க இறங்குறதோ அங்கெல்லாம் கை கால் சரியா இணையும். அல்லேலூயா. இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் உபவாச நாள் நம்ம முடிவதற்கு முன்பாக இந்த திருவிருந்து எடுக்கப்படுற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கை மாற போகிறது. அல்லேலூயா. உங்க லைஃப் மாற போகிறது. ஆமென். ஆமென். இரண்டாவது சொல்லுது, be among the living, not lifeless, not dead. அநேக செத்து போய் கிடக்கிற ஜனங்கள் மத்தியில நீ ஜீவனுள்ளவர்களாக உங்களை மாற்றுகிறார் ஆண்டவர். உங்களை தேவன் ஜீவன் உள்ளவராக மாற்றுகிறார். ஆமென். சொல்லுங்க, நான் எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமென். எங்கெல்லாம் ஜீவன் இல்லையோ, சில பேர் நோயோடு ஜீவன் இல்லாம இருப்பாங்க, சில பேர் கடன் தொல்லையினால் மரித்து கொண்டிருப்பாங்க, சில பேர் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, சில பிள்ளைகள் படிப்பு இல்லாம கஷ்டப்படுவாங்க. நீங்க போகும்போது அங்கே ஜீவன் இறங்கும். அல்லேலூயா. ஜீவன் இறங்கும். சொல்லுங்க, ஜீவன் இறங்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க போகிற இடமெல்லாம், ஒருவேளை கடன் பட்டு இருக்கிறார்களா, ஒருவேளை அவங்க நிந்தையில் இருக்கிறார்களா, ஒருவேளை அவங்க அவமானமா இருக்கிறார்களா, கடந்த நாட்களில் ஆண்டவருடைய பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த காரியம் ஏராளம் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ற அடுத்த நிமிஷத்திற்குள்ள ரூவா காற்று இறங்குது. அல்லேலூயா. ரூவா லைஃப் இறங்குது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல எந்தெந்த இடத்துல ஜீவன் இல்லையோ, நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ளாகவே உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய ஜீவன் ரூவா காற்று இறங்க போகிறது. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற பகுதியில ஜீவன் இறங்கும். அல்லேலூயா. நிறைய நம்ம தேசத்துல எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் ஜீவன் இல்லாமல் இருக்கிறார்கள். சில பேர் நோயில வாடிக்கொண்டிருக்கிறார்கள், சில பேர் கடன் தொல்லையினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், சில பேர் வருத்தத்திலும் துக்கத்திலும் மன உளைச்சலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நீங்க போகும்போது உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய ஜீவன் இறங்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய லைஃப் இறங்க ஆரம்பிக்கும். Praise God. Hallelujah. மூன்றாவது, இந்த அப்பத்தை சாப்பிடும்போது உங்களுக்குள்ளே the true life, உண்மையான ஜீவன் உங்களுக்குள்ள உண்டாகிறது, சத்தியமான வாழ்க்கை உண்டாகிறது. அப்படி என்றால் என்ன? நீங்கள் போகிற இடமெல்லாம், அல்லேலூயா, ஒரு சத்தியமான ஒரு ஜீவன், ஒரு உண்மையான ஜீவன் நீங்க வாழ முடியும். ஏனென்றால் நீங்கள் வாழ போறதில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற சத்திய ஆவியானவர் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்த போகிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள சத்தியத்தின் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அவர் சகல சத்தியத்திற்கு என்ன செய்வார்? ஏன் இந்த அப்பத்தை சாப்பிடணும்? இந்த அப்பத்தை நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு சத்தியம் என்றால் என்னன்னு தெரியும். சொல்லுங்க, சத்தியம் என்றால் என்னன்னு தெரியும். சொல்லுங்க, அப்பத்தை சாப்பிட்டால், சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, இயேசுவின் சரீரத்தை சாப்பிட்டால் சத்தியம் என்றால் என்னன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமென். சரீரத்தை சாப்பிடும் போது சரீரத்தை புரிஞ்சு சாப்பிடணும். ஆமென். சும்மா தாரன்னு சொல்லி வயல் லபக்குன்னு போட கூடாது. ஆமென். சரீரத்தை சாப்பிடும் போது என்ன செய்யணும்? நான் என்ன சாப்பிட போறேன்? இன்னைக்கு ரூவா காற்று எனக்குள்ள இறங்க போதம்மா. அல்லேலூயா. எனக்குள்ள ஜீவ காற்று என்ன செய்ய போகுது?
நான் நிறைய பேர் நீங்க மூக்குல என்னலாம கட்டிட்டு அழைதாங்க. ஆமா, நீங்க ஒண்ணு கெட்ட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணினா காற்று தான் உள்ள போகும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஃபில்டர் பண்ண காற்று தான் எனக்குள்ள போவா. சொல்லுங்க, ஏன் காற்று பரலோகத்துல இருந்து வருது. சொல்லுங்க, பரலோகத்துல இருந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, காற்று பண்டகசாலை ஒரு காற்றை அனுப்புகிறாரா. ஆமென். பிரைஸ் காட். காற்று அவர் சொன்னா அடங்கும். அல்லேலூயா. பிரைஸ் காட். உலகத்துல ஒரு காற்று இருக்குது, இன்னொரு காற்று நம்ம தேவனுடைய காற்று. ஆமென். இந்த காற்று வந்தா உலக காற்று அடங்கிடும். ஆமென். புயலை அடக்கினார். அல்லேலூயா. ஏன்னா இங்க ஒரு காற்று இருந்தது, ஜீவனுடைய காற்று, ரூவா காற்று. அங்க சொன்னார், அந்த புயல் அடங்கியது. அந்த சீசன். பிரைஸ் காட். சொல்லுங்க, எனக்கு ரூபா காற்று இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ரூபா காற்று இருக்கிறது. இல்ல இல்ல, இங்க பார்த்து சொல்லுங்க, ரூபா காற்று எனக்குள்ள இருக்கிறது. நான் என்ன சொன்னாலும் இந்த உலக காற்று அடங்கும். அல்லேலூயா. ஆமென். ஏன் இந்த அப்பத்தை நம்ம சாப்பிடணும்? இந்த அப்பத்தை நம்ம சாப்பிட்டாதான் அவன் சத்தியம் என்னன்னு தெரியும். இல்லைன்னா மந்த புத்தியா தான் இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தகுதி இல்லை பாஸ்டர், அந்த பாவம் இந்த பாவம் எல்லாம் செஞ்சுட்டேன்னு வீட்டில் என்னெல்லாம் சண்டை போட்டேன் பாஸ்டர். ஆமென். தகுதி இயேசுவால் வந்தது. அல்லேலூயா. ஒரு மனிதன் தகுதி இல்லை. தகுதிப்படுத்துறது யாரு? சொல்லுங்க, சொல்ல தகுதிப்படுத்துறது யாரு? நிறைய பேர் இந்த அப்பத்தை நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டாங்க. வேதவசனம் சொல்லுது, அனுதினமும் வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க? அப்பம் போயிட்டாங்க. நீங்க எல்லாம் எங்கிட்ட டிமாண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் தினமும் கொடுங்க எங்களுக்கு அப்பத்தை. ஆமென். இங்க மாசத்துல ஒரு நாள் கொடுக்கும் போதே கைகால் நடுங்குது, எடுக்கவா வேண்டாவா? இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில என்ன சத்தியத்தை படிக்க போறீங்க? ஆமென். சத்தியம் உங்களை விடுவிக்கும். சத்தியம் மற்றவர்களையும் விடுவிக்கும். ஆமென். சத்தியத்தின் ஆவியானவர் எங்குண்டோ, ஆவியானவர் எங்குண்டோ. அல்லேலூயா. நீங்க இந்த அப்பத்தை சாப்பிட்டா நான் சொல்றேன், ஆமென், வேதவசனம் சொல்லுது, உங்களுக்கு சத்திய ஜீவன் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நீங்க போகிற இடமெல்லாம் என்ன இறங்கும்? சத்தியம் இறங்கும். அல்லேலூயா. உங்க வாய்கள்ல இருந்து சத்தியத்தை ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சொல்லட்டுமா, நீங்க வர நாட்கள் நீங்க பேசுற வார்த்தை கேட்கறதுக்கே கோடிக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. ஆமென். ஏன் வர முடியாது? அல்லேலூயா. ஏன்னா உங்க வாயில ஆண்டவர் சத்தியத்தை வைப்பார். ஆமென். நீங்க பேசுற வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் ஓடி வருவாங்க. ஏன்னா உங்க வாயிலிருந்து சத்தியம் புறப்படும். ஏன்னா நீங்க சத்தியத்தின் அப்பத்தை சாப்பிட்டு இருக்கீங்க. ஆமென். சொல்லுங்க, எனக்குள்ள சத்தியம் இருக்கிறது. சத்தமா தான் சொல்லுங்க. இப்ப சத்தியம் வரணும் என்ன செய்யணும்? சத்தியம் வரணும் என்ன செய்யணும்? பார்த்தீங்களா? சத்தியம் வரணும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, அப்பத்தை புசிக்கணும். சொல்லுங்க, அப்பத்தை புசிக்கணும். அதான் பாஸ்டர் தினமும் ரொட்டி சாப்பிடுவோம் நாங்க. அல்லேலூயா. அந்த ரொட்டி நான் சொல்லல, இங்கே சொல்லப்படுகிற அப்பத்தை சொல்லுங்க, இயேசுவின் மாமிசத்தை சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் இயேசுவின் மாமிசத்தை சாப்பிடும் போது, அவருடைய அப்பத்தை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்குள்ள ஒரு சத்தியம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. சத்தியம் என்ன? சத்தியம் இயேசுவே சத்தியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என் அப்பத்தை யார் சாப்பிடலையோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ, எத்தனை மாசம் நீங்க சாப்பிடாம இருந்தீங்களோ, நீங்க எல்லாம் சாப்பிட்டு போயிடணும். ஆமா. சில பேர் ஒரு வருஷமா சாப்பிடல. இன்னும் சாப்பிடல. உங்களுக்கு என்ன சத்தியம் இருக்கும்? உங்களுக்குள்ள என்ன சத்தியம் இருக்கும்? ஆமா. நிறைய பேர் சத்தியமே கிடையாது. இன்னைக்கு அப்பத்தை சாப்பிடல, ரத்தத்தையும் குடிக்கிறதும் கிடையாது. ஆமென். இதை புசிக்கவும் இல்லை, பானம் பண்ணவும் இல்லை. பட் என்ன சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கும்? இல்ல பாஸ்டர், நாங்க வசனத்தை ஒழுங்கா வாசி. என்னதான் வாசித்தாலும் இந்த வசனத்தை ஒழுங்கா வாசிக்கிறவங்க அப்பம் சாப்பிட்டு தான் ஆகணும். அதுவும் வாரம் வாரம் சாப்பிட்டா நல்லதா இருக்கும். தினம் தினம் சாப்பிட்டா இன்னும் நல்லதா இருக்கும். நீ எந்த அளவுக்கு சாப்பிடுற அந்த அளவுக்கு. ஓ ராபாக்காவா. அல்லேலூயா. சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீ சாப்பிடுறாயோ, அம்மா தாயே சத்தமா சொல்லுங்க, எந்த அளவுக்கு நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீ எழும்புவா. அப்ப ஆதி சபையில இது நடந்துங்க. வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்க? உங்க வீட்டுல ஒரு நோயா 10 நாள் ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், உடனே அம்மாவோ இல்லைன்னா பாஸ்டர் அம்மாவோ எங்களை கூப்பிட்டு நினைச்சிங்க, உங்க பிள்ளைகள் கணவர் உட்கார்ந்து அன்னைக்கு ஒரு அப்பம் பிட்டுருவேன். இனி அது நடக்கணும். ஆமென். போடுறது பெருசு இல்லை, செய்யணும். சொல்லுங்க, செய்யணும். சும்மா ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் ஓடிட்டு இருக்கீங்களே, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் எங்க வீட்டுல அப்பம் பிப்போம் இன்னைக்கு. அல்லேலூயா.
அப்பம் பிக்கிறதுனா வீட்டில் பிரியாணி கிரி போட்டு சாப்பிட வச்சுறாங்க. ஆமாம் ஆமாம், வாங்க பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும் பாஸ்டர். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், வீட்டில் நான் உண்மை சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை வந்துட்டே இருக்கு நினச்சிங்களேன். உங்கள் வீட்டில் ரொம்ப பணம் இருக்கும், இல்லைன்னா வீட்டில் ஒரே நோய் நோய் நோய், இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை, ஒன்றும் செய்யாதுங்க. ஆமாம், ஒரு 2 நாள் உபவாசம் எடுங்க, பாஸ்டருக்கு விடுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் எங்கள் வீட்டில் அப்போ வண்டிக்கு பிக்கணும். அல்லேலூயா. புதுசு இந்த வருஷம் தொடங்கட்டு. இது புதுசு இல்லை, நடந்து முடிந்த ஒரு காலத்தில் நடந்து கொண்டிருந்தது, அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் செய்யலை. செய்யுங்கள். வீட்டில் பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. வீட்டுக்குள்ள எழுப்புதல் வரணுமா? வீட்டுக்குள்ள உயிர் மிச்சி உண்டாகணுமா? ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணுமா? உங்க பினான்சியல்ல ஒரு மாற்றம் வரணுமா? உங்களுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் வரணுமா? உங்க தொழில மாற்றம் வரணுமா? நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டில் திருவிருந்து நடப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஒருவேளை ஆமென் எந்திக்க முடியாம கெடல இருக்கிறார்களா? நான் சொல்லுவேன், திருவிருந்து செய்து பாருங்கள். ஆமென். அவன் வாயை திறந்து தண்ணி உள்ள போட்டுக்க தூக்கி அப்பத்தை உள்ள நுழைச்சிடுங்க. ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷத்துல அவன் எழும்பி நடக்கிறானா இல்லையா? ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் விசேஷ கம்யூனியன் நிறைய நடக்க போகிறது. ஆமென். இந்த கம்யூனியன்ல ஒரு பிரேக் த்ரூ உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இதுல 5 விதமான கம்யூனியன் நடத்தப்படும். அல்லேலூயா. எல்லாரும் ரெடி ஆகி விடுங்கள். ஆமென். இந்த கம்யூனியன் நேரத்தில் உங்க வாழ்க்கைக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ உண்டாக போகிறது. உங்க வாழ்க்கைக்கு பொருளாதாரத்திற்கு தடைகள் மாற போகிறது. இதுவரை நடக்காத ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ ஊழியத்திலேயோ இங்க வந்திருக்கிற தேவ ஜனமாய உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில சரியான வசதி இல்லாமல், சரியான ஒரு நன்மை இல்லாமல், சரியான ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் உண்மையாய் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், நம்ம இடைப்பட்ட நாட்கள் நடக்க போற திருவிருந்துகள்ல உங்க மேல ஒரு சக்கினா மகிமை இறங்கி வரும். அல்லேலூயா. உங்க மேல ரூபா காற்று வீசப்படும். உங்கள் தொழில் மாற போகிறது, உங்கள் வியாபாரம் மாற போகிறது, உங்க பிள்ளைகள் மாற போகிறார்கள், உங்க வீட்டில் இருக்கிற நிலம் மாற போகிறது. ஏன் தெரியுமா? அந்த நாட்கள்ல அனுதினமும் என்ன செய்தார்களா? அல்லேலூயா. அனுதினம் என்ன செய்தார்களா? எழுப்புதல் தீ பற்றி எரிய போகுது. அல்லேலூயா. அவங்க அனுதினமும் அப்பம் பிக்க பிக்க பேதுருடைய நிழல் பட்டு வியாதி என்ன செய்ய ஆரம்பிச்சது? குணமாக ஆரம்பிச்சிட்டுங்க. அல்லேலூயா. அன்னுடைய பிரியமானவர்களே, அங்க ஸ்திரீகள் பெண்கள் என்ன செய்தார்களா? தூதர்களை சும்மா அப்படியே கண் போல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனாதான் சொல்றாங்க, பேதுரு தூதர் வந்து நிற்கிறாருன்னு. ஒரு ஆமே அங்க என்ன பேர், என்ன பேரு? ரோதை. நல்ல ரோத வண்டி தான். அல்லேலூயா. இந்த ரோத சொல்லுது, இந்த ரோத அம்மா சொல்றாங்க, பேதுருடைய தூதர் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படின்னா அந்த ஸ்திரீகள் எந்த அளவுக்கு தூதர்களை சும்மா அப்படியே பார்க்கிறார்கள். ஆமா. இனி 2016 உங்க வீட்டுக்குள்ள தூதர் இறங்குவதை பார்ப்பீர்கள். எத்தனை பேர்? ஆமா ஆமா. எத்தனை பேர்? என்ன எல்லாருடைய கண்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆமா. நீ தூதர்களை சரளமாய் பார்க்கிறனால வந்திருக்குங்க அம்மா. ஐயா, நீ தூதர்களை சரளமாய் பார்க்க. ஏன்னா 2016 இயேசுவின் எழுப்புதல் காலம் தொடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாரத தேசத்துல யாரும் ஆமென் தேவனுடைய எழுப்புதலை தொடர்ந்து நிறுத்த முடியாது. கர்த்தர் இந்த எழுப்புதலை இந்த இந்தியாவுக்குள் வைத்திருக்கிறார். தூதர்கள் சரளமாய் இறங்கி கிரியை செய்வார்கள். அவருடைய கண்களால் பார்க்கிறவர்கள் தூதர்கள் இறங்குவதை காண்பீர்கள். ஆமென். நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஏதோ பின்ன ஒருவருக்கு பயந்துராதுங்க. உங்க பின்னால தூதர் இருக்கதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது உங்க மேல ஒரு மேக கூட்டம் இறங்க போகிறது. ஆமென். நான் சொல்றேன், 2016 உங்க பிரேயர் லைஃப் மாறுகிறது. அக்னி தழல் பற்றி எரியா, அக்னி புலம்புகள் காணப்படும். நீங்கள் ஜெபிக்கிற நேரங்கள் அக்னி இறங்குவதை பார்ப்பீர்களாமே. உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி விழுவதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய எழுப்புதலின் காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய எழுப்புதல் வந்திருக்கிறது. இந்த எழுப்புதலை தேவன் தேசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சபைகளில் எழுப்புதல் பற்றி எரிய போகிறது. நடக்க முடியாத முடவர்கள் நடப்பார்கள். ஆமென்.
அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க தேவையில்லைங்க. இனிமே ஹல்லேலூயா. குருடனுடைய கண்கள் திறக்கப்படும். பிரைஸ் காட். செவிடனுடைய காது திறக்கப்படும். ஹல்லேலூயா. மரித்து போன உயிரோடு எழும்புவார்கள். ஏன் தெரியுமா? ஆமென். இயேசுவின் சரீரத்தை, அப்பத்தை இனி நாம் புசிக்கிற காலம் ஆமென் சீக்கிரமாக ஒவ்வொரு நாளும் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. வீடுகள் தோறும் திருவிருந்து, வீடுகள் தோறும் திருவிருந்து. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல திருவிருந்து நடத்தி பாருங்கள். ஆமென். வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா தரித்திர ஆவிகள் ஓடுதா இல்லைன்னு பாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறதும் பெருசுங்க. ஹல்லேலூயா. the same lineup வரணும். ஆவியானவர் செயலாற்றும் போது நீ என்ன செய்யணும்? இங்களுக்கு பேரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவியான எப்படி கிரியை செய்யறா நீ என்ன செய்ய? அவரோட சேர்ந்து ஓடு. ஆமென். அவர் எப்படி ஓடுகிறார் அப்படி என்ன செய்யணும்? ஓடணும். ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறார் அப்படி என்ன செய்யணும்? செயலாற்றணும். ஆவியானவர் செயலாற்றும் போது தூங்கி கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறார்? செயலாற்ற வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவன் இல்லாத இடங்கள்ல நீங்கள் ஜீவனுள்ளவா இருப்பீங்க. அத வேதம் உலகத்துக்கு ஒண்ணே, நீங்கள் இந்த உலகத்திற்கு சொல்லுங்க, I am the light of the world. சொல்லுங்க, நான் அந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஐயா, எங்க அம்மாவுக்கே வெளிச்சம் அடிக்க முடியலையா? ஐயா, எங்க மனைவிக்கே வெளிச்சம் அடிக்க முடியல அப்படிங்கிறீங்களா? வீட்டுல ஆண்டவர் சொல்றார், வீட்டுக்கு இல்ல நீ உலகத்துக்கே வெளிச்சம் அடிக்கிற நாள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கரங்களை தட்டி மேம்படுத்துவோமாக. ஆமென். சோ முதலாவது, உங்களுக்குள்ள இந்த அப்பம் சாப்பிடும்போது ரூவா காற்று, உங்க சுவாசம் இன்னைக்கு இன்னிலிருந்து நீங்க வீட்டுல நடக்கும்போது, ஏரியாவில் நடக்கும்போது ஒண்ணு உணர்ந்து நடக்கணும். நான் போகிற இடமெல்லாம் ஜீவன் இறங்குது. ஹல்லேலூயா. பஸ்ல போகும்போது சொல்லணும், பஸ்ல என் ஜீவன் என்ன செய்து எனக்குள்ள இறங்குது. ட்ரெயின்ல போகும்போது சொல்லணும், எனக்குள்ள ஜீவ சுவாச காற்று இறங்குது. ஹல்லேலூயா. இரண்டாவது, ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் நிறைய பேர் வியாதியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்க நினைப்பீங்க வெளியே அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க, அம்மா உள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க, அம்மா ஐயா உள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஐயோ வெளியே பார்க்க அவங்க ரொம்ப அழகா இருக்க, நான் போய் என்ன சுவிசேஷம் சொல்ல, நீங்க சுவிசேஷம் சொன்ன அடுத்த நிமிஷம் கண்ணிலிருந்து கண்ணீர் வருதா இல்லைன்னு பாருங்க. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு தேவை, ஜீவன் தேவை. அந்த ஜீவனை கொடுக்கிற நீங்களும் நானும் தான். ஏன்னா அப்பா உங்களுக்குள்ளதான் வாழுகிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென். அதனால தைரியமா உங்க ஏரியாவில் சொல்லுங்க, தைரியமா உங்க பகுதியை சொல்லுங்க. தைரியமாய் நீங்கள் சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு செயலாற்றுவார். அநேக பேரை கர்த்தர் உங்கள் மூலமாய் பிடிக்க போகிறார். அநேகரை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா உங்களுக்குள்ள ஜீவன் இறங்க போகிறது. உங்களுக்குள்ள உயிரோட்டம் இறங்க போகிறது. நீங்க போகிற இடமெல்லாம் சுகந்த வர்க்கம் உண்டாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்களை எப்பொழுதும் வெட்டி சிறக்க பண்ணுகிற. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்களை வெட்டி சிறக்க பண்ணுகிற யாரு? நம்ம இயேசப்பா. ஹல்லேலூயா. உங்களை வெற்றியின் பாதையில் நடத்துவார். இந்த திருவிருந்து நடக்கும் நினைக்கணும், இந்த வருஷம் நான் வெற்றியில் நடப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு வெற்றியின் பாதை உண்டாகிறது. அன்பு தேவ ஜனமே, நீங்க சொல்லும் போது ஜீவன் இறங்குது. நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும் அந்த வார்த்தைகள் ஜீவனாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். மூன்றாவது, ஹல்லேலூயா, நான் உங்களுக்கு சொன்னேன், டு ஹேவ் a true life. நீங்க அப்பத்தை சாப்பிடும்போது என்ன உண்டாகிறது? ஒரு சத்திய ஜீவன் உங்களுக்கு இறங்குது. ஆமென். அப்பத்தை சாப்பிடும்போது ஒன்ன புரியணும், நான் தகுதி இல்லை, என்னை தகுதிப்படுத்துறது யாரு? ஏசப்பான்னு சொல்லி அந்த நாள் மாசத்துல ஒரு நாள் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரமா சேஞ்ச் ஆகும். ஓ ஷாகாலா. ஹல்லேலூயா. ஆமென். திருவிருந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ சபைகள்ல ஆரோக்கியம் பெருக ஆரம்பிக்கும். சபைகள்ல கொழுப்பான பதார்த்தங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஏ ஹல்லேலூயா. அடுத்தால அப்ப ஏன் நம்ம இந்த அப்பத்தை சாப்பிட வேண்டும்? இந்த அப்பத்தை சாப்பிடுறதுனால டு என்ஜாய் ரியல் லைஃப். டு என்ஜாய் ரியல் லைஃப். ஏன் நம்ம அப்பத்தை சாப்பிடணும்? உங்க வாழ்க்கையில இந்த ஜீவனை நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றால், உங்க லைஃபை நீங்க என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால் அப்பத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். பிரைஸ் காட். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை என்றால் யோசிக்கிறாங்க, உழைப்பும் சாப்பாடும் தூங்குறது நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பிரியமானவர்களே, நிறைய பணம் இருந்தால் என்ன எல்லாரும் மதிப்பாங்க, அந்தஸ்து இருந்தா மதிப்பாங்க நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஆமா இதெல்லாம் ஜீவன் கிடையாது. பிரைஸ் காட். ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணும்போது எழுதி வாங்குறாங்க, டாக்டரே கேரண்டி இல்லாம எழுதி வாங்குறான். செத்து போனா நாங்க காரணம் இல்லை, கையெழுத்த போடையா. அப்படியும் கையெழுத்த போட்டு அனுப்பி விடுறதும் இல்ல. பிரைஸ் காட். ஏன்னா அவன் கேரண்டி கொடுக்க முடியாது.
கேரண்டி கொடுக்கிறவர். அந்த சூழ்நிலை கூட எத்தனையோ தடவை கையெழுத்து வாங்கி உள்ள போயும் நீ மீண்டும் வந்திருக்கிறாய் என்றால் அது இயேசுவின் ஜீவன். ஹல்லேலூயா. அது இயேசுவின் ஜீவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாத்திரை கூட உங்களுக்கு கிரியை செய்யணும்னா அது அப்பாவின் ஜீவன் இருந்தாதான் மாத்திரை கிரியை செய்யுங்க, இல்ல மாத்திரையும் கிரியை செய்யாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க மாத்திரை சாப்பிட்டு தலைவலி போச்சு, தலையே வெடிச்சு தலையை அறுத்து மறிக்கக்கூடிய இருந்த உங்களை ஒரு சின்ன மாத்திரை உள்ள போட்டு தலை சுகமாவல, அதை குணமாக்கியது உங்க அப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க வயிற்று வந்து ஒரு சின்ன மாத்திரை போட்டு சரியாயிட்டு அப்படின்னு நினைச்சு. தப்புங்க. அந்த வயிற்று மாத்திரையால சுகமாகல, அதை சுகமாக்கினது உங்க அப்பாங்க. அதை புரிந்தீங்கன்னா வாழ்க்கை சுகமாயிருக்கும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீங்க அப்பத்தை சாப்பிடுறதுனால உங்க வாழ்க்கை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா உங்க இந்த அப்பத்தை நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமென். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்க என்ஜாய் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் அன்னுடைய பிரியமானவர்களே, ஏன் இயேசுவின் அப்பத்தை சாப்பிட வேண்டும்? உங்கள் ஜீவனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிலவங்க ஜெபிக்கும் போது அதை என்ஜாய் பண்ண முடியல. ஹல்லேலூயா. சில பேர் தன் குடும்பத்தை என்ஜாய் பண்ண முடியல. சில பேர் வாழ்க்கை முழுவதும் துக்கத்திலே வாழ்ந்து செத்து போயிடுறாங்க. ஆமென். வாழ்க்கை என்ஜாய் பண்ணாமலே போயிடுறாங்க. ஆமென். அன்பு தேவ ஜனமே, நீங்க அப்பத்தை சாப்பிட்டா உங்க வாழ்க்கை என்ஜாய் நீங்கள் பண்ணுவீர்கள். ஆமென். ஆமென். நான் சொல்ற என்ஜாய் அதுவல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்ற என்ஜாய் நீ இயேசுவுக்குள் வாழும்போது உங்களுக்குள்ள இருக்கிற என்ஜாய் லைஃப். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் ஜெபிக்க போறாங்க, எப்படிதான் ஜெபிக்கிறாங்களோ தெரியல, எப்படிதான் உபவாசம் எடுக்கிறாங்களோ தெரியல, எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு இருக்காங்க. எப்படிதான்? ஐயா அம்மா, இங்க சர்ச்சுன்னு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம், இவங்க இயேசுவின் அப்பத்தை சாப்பிடுறாங்க. இந்த அப்பத்தை சாப்பிடுறவங்களுக்கு ஜெபம் என்பது கசப்பு இல்லைங்க, ஜெபம் என்பது தேனிட்ட பணியாரம் போல இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், அவனுடைய வார்த்தையை சாப்பிடும் போது எனக்கு எப்படி இருக்கிறது? தெளித்தேனிலும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேன்ல இருந்து ஒழுகும் அவ்வளவு அழகான தேனை போல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பைபிள் சொன்னாலே கசப்பு, நிறைய பேருக்கு ஜெபம் சொன்னாலே ஓடி போயிடுறாங்க. தம்பி வாங்க, அண்ணா வாங்கன்னு சொன்னாலும் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீ அப்பத்தை சாப்பிடல, அதனால உனக்கு ஜெபம் கசப்பா இருக்கு. அதனால உன் லைஃப் நீ என்ன செய்ய முடியல, சக்சஸா மாற முடியல. உங்க லைஃப் சக்சஸா மாறணுமா, உங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறணுமா, அப்பத்தை சாப்பிட்டு பாரு, உங்க லைஃப் சக்சஸ் ஆகி மாற ஆரம்பிச்சிடுமா. அல்லேலூயா. நீங்க கை வைக்கிறது ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்க கை வைக்கிறது வாய்க்கணுமா? நீங்க கை வைக்கிறது கை கூடி வரணுமா? அப்பதே சாப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. சக்கரமா. ஹல்லேலூயா. ஷதிரிபா ஹத்துரபலா. அன்பு தேவஜே, என்ஜாய், ரியல் என்ஜாய் லைஃப். ஏன் அப்பத்தை சாப்பிட வேண்டும்? நீ உங்க ஜீவியத்திலே, அதான் அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் எப்படி வாழ்ந்திருக்கணும்? ஆமென். சுகமாய் வாழ. ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். சொல்ல கரங்கட்டு. பிரியமான எல்லாம் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஓட்ட பந்தயம் திருவிருந்தை சரியாய் எடுத்து பாரு மகளே, திருவிருந்தை சரியாய் எடுத்து பாரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுறது பெருசல்ல, திருவிருந்தை எடுத்து பாருயா. அப்போ ஓட்டம் சரியா ஓடுவாயா, ஓட்டம் சரியாய் ஓடுவாயா. இரிய மாணவனே போடு. எல்லா கையை தட்டி, நல்ல ரெண்டு கையை தட்டி போடு, கரங்களை தட்டி. பிரியா ஏமே ஏமே. வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்ல, திருவிருந்த ஒழுங்கை எடுத்தா. வாழ்க்கை என்பது பிரச்சனை இல்ல, திருவிருந்த ஒழுங்கை எடுத்தா. நெருங்கி வரும்
ஒரு பாவமும் உன்னை தொடவே முடியாது. பிரியமானவன் கையை தட்டு. சொல்லுங்க, பிரியமானவளே பிரியமானவளே நல்ல அப்பத்தை ஒழுங்க சாப்பிடு, நீ நன்றாயிருப்பாயே, ஏசப்பா செய்வாரே. பல பிரியமானவனே சுகமாயிருப்பானி, சுகமாயிருப்பானி, திருவிருந்தை ஒழுங்காய் எடுத்து பாரு, சுகமாயிருப்பானி. சொல்லுங்க, அன்பு தேவ ஜனமே, இந்த கால வேளையில சொல்றேன், அப்பத்தை ஒழுங்கா சாப்பிட்டு பாருங்க. சும்மா ஏதோ பாரம்பரிய சடங்காச்சாரத்தை போல சாப்பிடாத அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அப்படி சாப்பிட்டா அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏற்கனவே நிறைய சாப்பிட்டு தான் வர்றாங்க, மாற்றம் பார்க்க முடியல. மாற்றம் வரணும், விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுது, நீ விசுவாசித்தால், சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். சும்மா கொடுக்குற அப்பத்தை சாப்பிட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் அப்பம் சாப்பிட்றேன், எனக்கு வியாதி கிடையாது, ரெண்டா போய் டெஸ்ட் பண்ணிட்டு தேவையில்ல. அப்பம் சாப்பிட்றானா எனக்கு சுகர் கிடையாது, டயபெட்டிஸ் கிடையாது, அப்படியே விசுவாசி டயபெட்டிஸ் கிடையாது. நான் அப்பம் சாப்பிட்றேன், டாக்டர் சொல்கிறேன் ஹார்ட்டில் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டுன்னு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, ஹார்ட்டு சரியா புளுக் ஜுலக் புளுக் ஜுலக் புளுக் ஜுலக்கு சரியாயிரும். அலோயா, கண்ணு தெரிய மாட்டேக்கா, சாப்பிட அப்பத்தை ஒழுங்கு. ஆமாம், கண்ணு திறக்கும். ஆமாம், காது கேட்கலையா, சில பேர் நிறைய காது செவிடாயிட்டு இருக்குது நிறைய காது. ஆமாம், அப்பத்தை ஒழுங்க சாப்பிடுங்க, செவிட்டு காது சரியாயிரும். விசுவாசம் தேவை. இஃப் யூ நாட் ஃபெய்த், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத. அவர் உண்டு, விசுவாசிக்கு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், பிரதிபலனை கொடுக்கிறார். அப்பத்தை நான் சொல்றேன், சும்மா அந்த குளுக்கோஸ் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு ஒரு நாள் ஒரு போஜனம் கிடையாது. நிறைய பேர் அந்த டாக்டர் சொன்னாங்க அந்த டானிக் குடிச்சு பார்ப்போம், இந்த டாக்டர் சொன்னாங்க இந்த காம்ப்ளெக்ஸ் குடிச்சு பார்ப்போம். என்ன காம்ப்ளெக்ஸ் கும்ப்ளெக்ஸ் இல்லைங்க, பிஸ்கட் சும்ப்ளெக்ஸ் எல்லா காம்ப்ளெக்ஸும் குடிங்க. ஒரு காம்ப்ளானும் ஒரு ஹார்லிக்ஸும் ஒரு பீடியாசுயரும் வேற என்னது பூஸ்டி பானிட்டா, இதெல்லாம் பிரெயினுக்கு என்ன சொல்லுங்க, மைண்ட் அப்படி பூஸ்ட் ஆகுமா, குஸ்கு குஸ்கு ஒன்றும் ஆகாது. ஒழுங்கான பூஸ்ட் இயேசுவின் ரத்தத்தில் இருக்கப்பா. ஹல்லேலூயா, சொல்லுங்க, ஒழுங்கான பூஸ்ட் இயேசுவின் ரத்தத்தில் இருக்கம்மா. ஹல்லேலூயா, ஆமென். பூஸ்ட் போனிட்டா, ஆமென், உண்மையான போனிட்டா இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் சரீரத்தை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதனால வாலிபர்களே வாலிபுள்ளையில ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஜீவன் முங்கிருங்க. ஹல்லேலூயா, முங்கிட்டு உன் படிப்பை பார்ப்போம் என்ன நடக்குன்னு வராம இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் இருக்கான்னு ஒன்றும் நடக்கலையே, நீ விசுவாசிக்கலாம் ஒன்றும் நடக்கவும் இல்லை. இன்னைக்கு விசுவாசி. ஆமென். எனக்குள்ள ஜீவன் இறங்க போகுது. ஆமென். என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஆமென். நீங்க உண்மையா இயேசுவின் சரீரத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ எல்லாமே ஃபெயில் ஆயிட்டு வந்தாலும் உனக்கு நடனம் ஆட்டம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, இயேசுவின் சரீரத்தை சாப்பிட்றவங்களுக்கு எதை குறித்து கவலை இல்லைங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என் லைஃப் டீச்சர் கையில் இல்லை, என் லைஃப் எங்க அம்மா கையில் இல்லை, என் லைஃப் எங்க அப்பா என் சரீரத்துக்குள்ள தான் இருக்குதா. சொல்லுங்க, என் லைஃப் எங்க அம்மா கை. எத்தனை பேர் சொல்றீங்க அம்மா கையில் இருக்குன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா கையில் இருக்குன்னு? அதெல்லாம் இப்போ புரிஞ்சுட்டீங்க. ஆமாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த டியூஷன் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, எங்கள் அம்மா ஒழுங்காக டியூஷனே கொடுக்கல. நான் சொல்கிறேன், ஆமாம், உன் லைஃப் ஏசப்பா கையில் இருக்கு, ஏசப்பா சரீரத்திற்குள்ள இருக்குது. அந்த சரீரத்தை நீ புசித்து பாரு விசுவாசத்தோடு, உன் லைஃப் நீ என்ன செய்வாய், என்ஜாய் பண்ணுவாய். ஹல்லேலூயா. இந்த காலவேளை வந்திருக்கிற தேவ ஜனமே, இந்த சரீரத்தை நீங்க சாப்பிடும் போது உங்கள் லைஃப்ல மாற்றங்களையும் ஒரு மாற்றங்களையும் நீ காண முடியும். ஆமென்.
நான் சொல்றேன், இதுவரை நீங்க அனுபவிக்காத காரியத்தை நீ அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா. உங்கள் உண்மையான ஜீவனை நீங்க அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, மரிக்கதே செத்து வாழ காட்டில செத்துலாம் நினைக்குது பாஸ்டர். ஆமென். ஏன் தெரியுமா? உனக்குள்ள இயேசுவின் சரீரத்தை பத்தி ஞானம் இல்லை. அல்லேலூயா. இயேசுவின் சரீரத்தை சாப்பிடுறவங்க அவங்க வாழ்க்கையே அவங்க சாகு வர அனுபவிச்சுட்டு தான் சாகுவார்கள். ஏன்னா அது இயேசுவின் அப்பத்தை சாப்பிடுறவங்களுக்கு உண்மையா லைஃப் என்ஜாய் பண்ணுவார்கள். ஆமென். நிறைய பேர் தங்க வாழ்க்கையில அவன் அப்படியே விருத்தியாகவே ஒரு துக்கத்தோடு மன வருத்தத்தோடு மன உளைச்சலோடு வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆனா ஏசப்பாவின் சரீரத்தை சாப்பிடுறவங்க மட்டும்தான் லைஃபை சரியா என்ஜாய் பண்ண முடியும். அதனால எல்லாத்தையும் நான் சொல்ல, சாப்பிடுறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ல, யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ, அதை யாரை நம்புகிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். வேற எல்லாருக்கும் என்ன செய்யாது, அது நடக்கிறதுக்கு எதிர்பார்க்காதீர்கள். இந்த கால வேளையில உங்கள் லைஃபை என்ஜாய் பண்றதற்கான ஒரு அபிஷேகம் இந்த இயேசுவின் சரீரத்திற்குள் இருக்குது என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்த விரும்புகிறேன். நான் ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் லைஃபை நீங்க என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால், உங்கள் ஜீவனை நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால், உங்கள் தொழிலை நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில பிள்ளைகளை என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால், உங்கள் படிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால், உங்கள் தொழில் துறைகளை என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால், உங்கள் தொழில் ரீதிகளை என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால், இயேசுவின் சரீரத்தை விசுவாசி சாப்பிட்டு பாருங்க. ஆமென். அன்பு தேவ ஜனமே, உங்களுக்கு நான் சேலஞ்ச் கொடுக்க விரும்புகிறேன். உங்கள்ட்ட சவாலாக பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்க அப்பாவின் சரீரத்தில் வல்லமை இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆமென். எங்க அப்பாவின் சரீரத்தில் வல்லமை இருக்குதுங்க. அந்த சரீரத்தை உண்மையா யாரு நம்புகிறார்களோ, சாத்தன மௌரமா, அந்த சரீரத்தை உண்மை யார் விசுவாசிக்கிறார்களோ நிச்சயமா அற்புதம் உண்டு, நிச்சயமா பிரேக் த்ரூ உண்டு. தடைகளை உடைக்கிற அபிஷேகம் மூலமா இறங்க ஆரம்பிக்கும். நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் ஃபேத்தோடு விசுவாசத்தோடு அதை புசிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. விசுவாசி நான் சொல்லிட்டு இருக்க சரியா புரியணும். இஃப் யூ ஹேவ் a faith, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நான் சொல்லி கொடுக்கிறத விசுவாசத்தோடு இன்னைக்கு நீங்க புசித்தீங்கன்னா அடுத்த நிமிஷத்தில் நடக்க போற அற்புதங்கள் உங்களால என்ன முடியாது. ஆமென். அற்புதங்கள் வரிசையா நின்று கொண்டிருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். நான் நாவிலே பார்க்கிறேன், நாவிலே பார்க்கிறேன். இந்த நாள் இந்த சரீரத்தை விசுவாசத்தோடு நீ புசிப்பாய் என்றால் அநேக பேர் லைஃபை என்ஜாய் பண்ணவில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அநேக பேர் வாழ்க்கை துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அன்பு தேவ ஜனமே, இந்த நாள் உன் லைஃபை நீ என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால் இதோ உனக்கு அற்புதம் வரிசையா நின்று கொண்டிருக்கிறது. ஒன்றின் பின்பாக ஒன்றாய் கடந்து வரப்போகிறது. ஆண்டவருடைய அப்பத்தில் இருக்கிற வல்லமை உன் லைஃபை நீ என்ஜாய் பண்ண வைக்கும். உங்கள் ஜீவனை என்ஜாய் பண்ண வைக்கும். அல்லேலூயா. லீமஹந்தரோ ஷதீரபலவா லீமஹந்தரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒண்ணு முடிஞ்சுனா அர்த்தம் அற்புதம். ஒண்ணு முடிஞ்சுனா ஆமா இதை தீர்க்கதரிசனம் எழுதி வச்சுக்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் உனக்கு மிரக்கல் மேல மிரக்கல் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாள் டேட்டா போட்டு எழுதி வைங்க. அற்புதத்துக்கு பின்னால உங்களுக்கு அற்புதம். ஆமென். சண்டை போட்டுட்டு பின்னால வர போகுது. ஹல்லேலூயா. நான் போறேன், நான் போறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீ அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் அரசை தொடங்கிட்டு, அற்புதத்தின் லைன் தொடங்கிட்டு. உடாபா கராபா ஷதீரபலபா ரீமஹந்தரபலபா ஊரபா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை சரீரத்தில் இருக்குதுங்க. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் சரீரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, the supernatural power இருக்குன்னு சொல்லுங்க. அந்த சரீரத்தை இந்த நாள்ல நீங்க சாப்பிடும் போது உங்க லைஃபை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. உங்க லைஃப் நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. இனி நீ தொழில போகும்போது என்ஜாயோடு போவா. இனி நீ வியாபாரம் செய்யும் போது என்ஜாயோடு போவா. லீமஹா. உன்னை மனமடி உண்டாக்கி வைத்திருக்கிற, உன்னை நெருக்கி வைத்திருக்கிற, உன்னை எல்லா நெருக்கங்கள், உன்னை மனமடி வைத்ததுக்கு தீயாவிகள், உங்களை தடை செய்து கொண்டிருக்கிற கிரியைகள், இந்த நாள்ல முடக்கி வைத்திருக்கிற எல்லா முடக்கத்தின் கிரியைகள் இந்த அப்பத்தை புசிக்கும் போது ஒரு பிரேக் த்ரூ உண்டாக போகிறது. தொட்டைகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் உன் லைஃப் நீ என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கிற the real enjoy தேவ அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒரு ரியல் என்ஜாய் நீ பண்ண முடியாமல் இருக்கிறாய் அல்லவா? அன்பு தேவ ஜனமே, இந்த அப்பத்திலிருந்து வருகிற வல்லமை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை உடைக்க போகிறதா.
மலை போல இருக்கிற எல்லாம் இன்னைக்கு சம பூமியாய் மாற போகிறேன். தேவனுடைய மகிமை ஹல்லேலூயா, தேவனுடைய மகிமை ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, இந்த விஷயத்தில் லைஃப் என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கிறாயா? இந்த கால வேளையில ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுவதற்கான ஒரு தெய்வீக அபிஷேகம். ஓ ஓ ஓ ரீபா ஹப ஹப, நான் அபிஷேகத்தை பார்க்கிறேன், அபிஷேகத்தை பார்க்கிறேன், அபிஷேகத்தை பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இந்த நேரத்துல உங்க மேல ஒரு வல்லமை இறங்குதுங்க, ஒரு வல்லமை இறங்குதுங்க. உன் லைஃப் என்ஜாய் பண்ணுவதற்காக, உன் லைஃப் என்ஜாய் பண்ணுவதற்காக. the real life. hallelujah. மகரவா எல்லா மேல அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. there is anointing. hallelujah. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம். ரிபலா சங்கலவரவா, ரிமலபு ரிபலபா, மரபலபரபலபா, உரபலபரபலபரபா, ரிபலபு ரியலபரபா, ரிபலபரபலபரபா, ரிமலபரபலபு ரியலபரபா, ரிபலபு ரியந்தரபலபு ரியலபா. உன் மனைவியை பார்க்கும் போது உனக்கு கோபம் வருகிறதா? இன்னைக்கு பிறகு உன் மனைவியை சந்தோஷத்துல பார்ப்பா. உன் கணவனை பார்க்கும்போது கோபம் வருகிறதா? இன்னைக்கு பிறகு உன் லைஃப் என்ஜாய் பண்ணுவாய். எரிச்சலின் ஆவி ஒளிகிறது, கசப்பின் ஆவி ஓடுகிறது. உடகல பௌரபலபா. உன் ஃபேமிலி லைஃப் என்ஜாய் ஆகிறது, உன் தொழில் துறையில் என்ஜாய் ஆகிறது, உன் படிப்பு என்ஜாய் ஆகிறது. உரபா கந்தரபலபா, ரிமனமௌரியாந்தரபா. இயேசுவின் சரீரத்திற்குள்ள அது இருக்குதுங்க. It is the flesh. hallelujah. அந்த சரீரத்திற்குள்ள அந்த வல்லமை தேவன் வைத்திருக்கிறார். அதனை ஃபெய்த்தோட ஏற்றுக்கொள்ளும் போது, அது விசுவாசத்தோடு அங்கீகரிக்கும் போது, அது விசுவாசத்தோடு கை வைக்கும் போது, இந்த கையில ஒரு வல்லமை இறங்க போகுது. இன்னைக்கு இந்த நாள் உன் கையில கொடுக்கப்படுற சரீரம், உன் கையில தேவனுடைய வல்லமை பாயும். இதுவரை நீ சாப்பிடுறது வித்தியாசம், இன்னைக்கு நீ சாப்பிட போறது வித்தியாசம். நான் ஆவியில பார்த்து சொல்லுகிறேன். உன் கைகள்ல சரீரம் வரும்போது உன் மேல ஒரு அக்கினி எரிய ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. எந்தெந்த லைஃப்ல நீ என்ஜாய் பண்ண முடியாமல் இருக்கிறாயோ, ஒருவேளை நீ கடன் தொல்லையில இருக்கிறாயா, ஒருவேளை பண நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாயா, ஒருவேளை பணத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, ஒருவேளை வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லையா, இந்த நாள் ஒரு பிரேக் த்ரூ உண்டாக போகிறது. உடகல பௌர தீனமா கல பௌரவா ரீம ஹந்தர பௌஷ தீனமா. உன் லைஃப் நீ என்ஜாய் பண்ணணும். அந்த சரீரத்துல தான் என்ஜாய் கிடைக்குதுங்க. இந்த உலகத்துல நீ எங்க போனா உனக்கு என்ஜாய் கிடையாது சொல்லுகிறேன். இந்த உலகத்துல நீ எங்க போனா உனக்கு என்ஜாய் கிடையாது. நீ இயேசுவின் சரீரத்தை நீ விசுவாசத்தோட அனுபவிப்பாயண்டா, அந்த சரீரத்தை விசுவாசத்தோட இன்னைக்கு நீ ஏற்றுக்கொள்வாயண்டா, உன் லைஃப் என்ஜாய் ஆகி மாறுகிறது. அக்கரா பௌஷதி நம கலபா. உன் லைஃப் நீ என்ஜாய் பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் துக்கத்தோடு வாழ்வதற்காக அல்ல, வாழ்க்கையில் நெருக்கத்தோடு வாழ்வதற்காக அல்ல, வாழ்க்கையில் கண்ணீரோடு வாழ்வதற்காக அல்ல, வாழ்க்கையில் துன்பத்தோடு வாழ்வதற்காக அல்ல, நீ நோயோடு வாழ்வதற்காக அல்ல, நீ வேதனையோடு வாழ்வதற்காக அல்ல, நீ நோயோடு வாழ்வதற்காக அல்ல. உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டாம். உன் நோயை ஏசப்பா சுமந்து கொண்டாருங்க, உங்கள் வியாதி ஏசப்பா சுமந்து கொண்டாருங்க, உங்க பலவீனத்தை ஏசப்பா சுமந்து கொண்டாருங்க, உங்கள் தோல்வியை ஏசப்பா சுமந்து கொண்டா, உங்க எல்லா தோல்விகளையும் ஏசப்பா ஏற்றுக்கொண்டா, உங்கள் எல்லா கவலையும் ஏசப்பா ஏற்றுக்கொண்டா. இந்த நாள் உனக்குள்ள ஒரு பரிமாற்றம் உண்டாக போகிறது. இந்த நாள் அவர் தன் சரீரத்தை உனக்கு கொடுக்க போகிறார். அந்த சரீரம் உனக்கு வரும்போது அவன் எல்லா கவலைகள், எல்லா கண்ணீர்கள், எல்லா நோய், எல்லா வியாதி, எல்லா பிரச்சனையை எஸ் லார்ட். தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. எல்லா கண்ணை மூடினாம தேவனுடைய ஆவியானவர் நடத்தும் போது சண்டர பௌர தீன மாக்கலவா ஊட பால பாரவா. சரித்தை நீ பார்க்கும்போது எனக்காக அவர் சுமந்து கொண்டார், எனக்காக அவர் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், எனக்காக அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இந்த சரீரத்தை என்ன செய்த ஒரு சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் உண்டாகிறது. ஆமென். ஒரு பண்டமாற்றம் உண்டாகிறது. உன் கவலைகள் அவர் மேல ஏறுகிறது, உன் துக்கம் அவர் மேல போகுது. நீ அந்த சரீரத்தை ஏற்றுக்கொள்ளுகிறா, அந்த சரீரம் உனக்கு எல்லாம் சுமந்து கொண்டது. நீ ஃப்ரீ ஆகிறா. நீங்கள் ஃப்ரீ ஆகிறீர்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து. லைஃப்ல நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. Active, blessed, endless in the kingdom of God. இந்த சரீரத்தை சாப்பிடாதவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடையாதுங்க. வேதம் சொல்லுது, கடைசி நாட்கள் அவரை எழுப்ப மாட்டார் பிதாவாகிய தேவன். இந்த சரீரத்தை சாப்பிடாதவங்க தேவனுடைய ராஜ்யம் தான். பேதுரை பார்த்தாண்டு சொன்னார், உனக்கு பங்கும் இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டு உடனே சொன்னார், ஆண்டவரே என் உடம்பெல்லாம் தண்ணீரால் கழுவும் ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுத்தவன் காலை மட்டும் கழுவ வேண்டாம். அன்பு தேவ ஜனமே, உனக்கு தேவ ராஜ்யம் வேண்டும் என்றால் இந்த சரீரத்தை நீங்கள் தொட்டுதான் ஆக வேண்டும். இந்த சரீரத்தை நீ புசித்துதான் ஆக வேண்டும். உங்க வாழ்க்கையில் நீங்க சக்சஸா வாழணுமா? உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழணுமா? உங்க வாழ்க்கையில் நோய் இல்லாத வாழ்க்கை வாழணுமா? உங்க வாழ்க்கையில வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணுமா? உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுமா? உங்க குடும்பத்தை நீங்க என்ஜாய் பண்ணணுமா? உங்க தொழிலை ஆசீர்வதிக்கப்படணுமா? சரீரத்தை சாப்பிட்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உடக பக 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 உடக பக பக பக. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறார் அதிகமாய். அவனுடைய பிரியமானவர் நம்ம நேரம் இல்லாதனால அவன் ஒரு வசனத்தை மட்டும் காண்பித்து நான் அவன் திருவிருந்துக்கு போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:26. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எப்பெல்லாம் நீங்க இந்த அப்பத்தை சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நினைவு வரணும், என் வாழ்க்கையில எங்க தோல்வியோ அதை எங்க அப்பா மரணத்தினால ஜெயிச்சிட்டார் ஐயா. இன்னைக்கு நீங்க அப்பத்தை எடுக்கும் போது ஒருவேளை கடன் தொல்லையினால் வந்திருக்கிறீர்களா? இது அப்பா மரணத்தினால ஜெயிச்சிட்டீங்க, மரணத்தினால ஜெயிச்சிட்டார். இந்த அப்பத்தை தொடும்போது இன்னைக்கு தரித்திரம் மாற போகிறது. மரணத்தை தெரிவிக்கிற அர்த்தம் என்ன? எனக்காக என் தரித்திரத்தை என்ன செஞ்சுட்டாங்க? சுமந்துட்டாங்க. அவர் வரும் அளவு நீங்க செஞ்சுதான் ஆக வேண்டும். இந்த அப்பத்தை நீங்க தொட்ட அடுத்த நிமிஷத்துல ஒண்ணு சொல்லணும், எங்கெல்லாம் உங்களுக்கு தோல்வி இருக்கிறதோ, கடன் தொல்லையோ வியாதியோ பிரச்சனையோ குடும்பத்துல போராட்டமோ எந்தெந்த இடத்துல என்னெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கோ, இந்த அப்பத்தை எடுத்து அடுத்த நிமிஷம் சொல்லணும், எங்க அப்பா எனக்காக என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாத்தையும் மரணத்தினால ஜெயிச்சுட்டாங்க. இது எனக்கு மேல வருவதற்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, எனக்கு மேல வருவதற்கு அதிகாரம் இல்லை. உரிமையோட சொல்லுங்க. மரணத்தை தெரிவிக்கிறது அர்த்தம் புரியுதா? எந்தெந்த ரோல், எந்தெந்த இடத்துல பிசாசு எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு தோல்வியை இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கானோ, கணவர் மூலமோ மனைவி மூலமோ பிள்ளைகள் மூலமாவோ, ஒருவேளை குடும்பத்துல தொழிலையோ வியாதியிலையோ பிரச்சனையிலையோ, ஒருவேளை பணம் நெருக்கமோ கடன் தொல்லையோ தொழில பிரச்சனையா, அதையெல்லாம் நீங்க மரணத்தை என்ன தெரிவிக்கணும்? இந்த அப்பத்தை எடுத்து நிமிஷம் சொல்லணும், இதெல்லாம் எங்க அப்பா ஜெயிச்சு எனக்கு ஆமென் ஜெயத்தை தந்துட்டாங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தந்துட்டாங்க, எனக்கு விடுதலையை தந்துட்டாங்க, எனக்கு எல்லா விடுதலை. நீங்க மரணத்தை தெரிவிக்க போறீங்க, டிக்ளேர் பண்ண போறீங்க. சரீரத்தை எடுத்தோன்னு சொல்லணும், I declare in the name of Jesus. இதற்கு எல்லாத்துக்கும் இயேசுவை பேமெண்ட் பண்ணிட்டா பிசாசே என்ன சொல்ல போறீங்க? வசனத்தை கவனமா கேட்கணும். கேட்கறதுனால தான் என்ன செய்யும்? The faith increase. விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். The moment இயேசுவின் சரீரம் கையில வந்து சொல்லணும், எங்கெல்லாம் உங்களுக்கு தோல்வியா தெரியுதோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஆமென். நேரா டிக்ளேர் பண்ண போறீங்க. இன்னைக்கு எங்க அப்பா இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? விளை கரையும். இன்னைக்கு நான் சொல்றேன் எனக்கு ஜெயம் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ண போறீங்க. நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுது? புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மீண்டும் அந்த வசனத்தை எல்லாம் 1 2 3 சொல்லும்போது வாசிக்க போறீங்க. அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதே வசனத்தை வாசிக்கண்டாது. இல்லை ஒரு நிமிஷம்
அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கணும். 1 Corinthians 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 Corinthians 11:26. 1 2 எடுத்துட்டீங்களா? 1 2 3 வாசிங்க. வாசிங்க. நீ இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிற அர்த்தம் புரியுதா? ஏசப்பா என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாம் எனக்காக என்ன செஞ்சிட்டாங்க? அப்ப நான் இனி நோயோட வாழணுமா? நான் கடத்தோட வாழணுமா? நான் தோல்வியோட வாழணுமா? எங்க பிள்ளைகள் போராட்டத்தோட வாழணுமா? இல்லைல்ல. அப்ப இன்னைக்கு கையில் எடுத்து அடுத்த நிமிஷம் சொல்லணும், எங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுது பிரச்சனை சொல்லணும், இதெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு இதெல்லாம் you are going to declaration. நீங்கள் இதை என்ன செய்ய போறீங்க? அறிவிக்க போறீங்க. இந்த மூமெண்ட் கையில் வந்த உடனே இயேசுவின் நாம சொல்றேன். ஒருவேளை 2015 14 13 12 11 என்ன நீ எல்லா பிரச்சனையும் என் மேல வச்சிருக்கலாம் பிசாசே. இன்னைக்கு நான் எடுத்திருக்க இந்த சரீரம், நான் வாயத்தை வந்து சொல்றேன், இதெல்லாம் எங்க அப்பா செலுத்தி முடிச்சுட்டாங்க. இனி நான் இதுக்கு கீழே போறதில்லை. இனி நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கான ஆவியை பெற்றுட்டேன். இனி எனக்கு இது மேல அதிகாரம் இல்லை. இது என் மேல வருவதற்கு இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ நடக்க போகுது. திருவிருந்தினால இது உன் கையில வந்த அடுத்த நிமிஷத்துல நீங்க சொல்ல போறீங்க, மரணத்தை நீங்க தெரிவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. யார் வருமளவும் சொல்லுங்க, வாயை தெரிஞ்சு யார் வருமளவும் அவர் வருவார். அவர் வந்துட்டு அப்புறம் எல்லாம் முடிச்சுது. அது தரித்திரம் வருமா? அது நம்ம கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா. 1000 வருஷம் ஏசப்பாவோட என்ன செய்ய போறோம்? அதுக்கு வரலாம் இந்த ஏசப்பா மரணம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு நம்ம அப்பாவோட கிடந்து ஆட போகிறோம். ஹல்லேலூயா. 1000 வருஷம் நம்ம ஏசப்பாவோட என்ன செய்வோம்? 7 வருஷம் பிசாசின் ஆட்சி இங்க இருக்கும். நீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பரலோகம் நிச்சயம். ஆமென். பரலோகத்துல அப்பாவோட கடந்து நினைச்சுவீங்க. அவன் திருமண சாப்பாடு உண்டு. அன்னைக்கு கிச்சன் டிபார்ட்மெண்ட் பந்து, தோசை கடை பந்து, சமோசா கடை பந்து. அன்னைக்கு ஏஞ்சல் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வர, அப்படி ஆடி கொண்டு வருவாங்க. என்ன லட்டு வேணுமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏஞ்சல் தூதர்கள் நமக்கு என்ன செய்வாங்களாம்? நமக்கு பணி செய்வார்கள். 7 வருஷம் திருமண கொண்டாட்டம் தான். ஒரு நாள் கல்யாண சாப்பாடுக்கு என்ன தலை ஆட்டுறோம். 7 வருஷம் ஆட்டம் தான். ஹல்லேலூயா. 7 வருஷத்துக்கு போறோம். 1000 வருஷம் நம்ம அப்பாவோடு இந்த உலகத்தை என்ன செய்ய போறோம்? 5 வருஷம் குருசிக்கே சண்டை போடுறானுங்க. நம்ம 1000 வருஷம் ஆள போகிறோம். என்ன கொண்டாட்டம் கொண்டாடுறோம். 1000 வருஷம் அதுக்கு போறோம். அதுக்கு போறோம். நித்தியத்தை ஆண்டு இந்த பூமியும் இந்த வானத்தெல்லாம் எரிச்சு புதிய வானம் புதிய பூமி. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லும் போதே என்ன சந்தோஷம். அப்போ அந்த மரணம் ஏசப்பா வர நமக்கு என்ன சொல்லணும்? இந்த மரணத்தை தெரிவிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசே, நோய் என் மேல நீ வைக்க முடியாது. பிசாசே, எனக்கு தரித்திரத்தை நீ வைக்க முடியாது. பிசாசே. ஏன்னா வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் வசனத்தை ஞானம் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கடைசியில் ஒரு சின்ன சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். ஆமா, ஒரு வேளை நீங்க கேட்டிருக்கலாம், மீண்டும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன். ஆமா, ஒரு அருமையான ஒரு வாலிப சகோதரி இருந்தாங்க. அந்த வாலிப சகோதரி ஒரு பணக்கார வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் சாகும்போது அவருக்கு சந்தானம் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. அதனால அந்த வாலி பிள்ளைக்கு மேலே என்ன செஞ்சிட்டாங்க? அந்த சொத்தை எழுதி அவ கையில கொடுத்துட்டாங்க. இவா என்ன நினைச்சா, நம்ம முதலாளி சாகிற நேரத்தில் ஏதோ நமக்கு ஒன்று தந்திருக்கான்னு சொல்லி போட்டோலாம் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சிட்டான். அவரும் செத்து போயிட்டாரு. காலங்கள் உருண்டு ஓடிட்டு, இந்த அம்மா வயசான பாட்டியம்மா மாறியாச்சு. வீடெல்லாம் ஒழுக்கு, எல்லாம் பிஞ்சு கிஞ்சி கிடக்குது. அப்போ வருஷங்கள் ஓடிட்டு ரொம்ப தரித்திரம். அப்போ அந்த ஏரியாவில் ஒரு ஊழியக்காரங்களை ஆண்டவர் அனுப்பி விட்டாங்களாம். அந்த வீட்டுக்கு போ, நீ பேசுன்னு. அந்த ஊழியக்காரரும் வந்தார் வீட்டுக்கு. எதுக்கோ தெரியலையே, ஏசப்பா நம்மளை இந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்களேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீட்டில் நிற்க முடியாது. அவ்வளோ துர்நாற்றம், வீடெல்லாம் ஒழுக்கும் உடைஞ்சும் கீரலும் விழுந்து போய் கிடக்குது. அப்போ அங்கே பார்த்தா ஒரு சின்ன ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்குது. அப்போ அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்தார். அது என்னன்னு தெரியலையே.
அப்படின்னு அந்த வயசான பாட்டியை மாட்டா, அம்மா இது என்னம்மா வச்சுருக்கீங்க, வீடெல்லாம் அப்படி கிடக்குது, ஆனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் சரியாக தொங்க போட்டிருக்கீங்களே, என்ன காரணம்? அது நான் வேலை செஞ்சேனா அந்த முதலாளி எனக்கு என்னவோ தந்தாங்க, அவர் ஞாபகார்த்தமாக நினச்சிருக்கேன், மாட்டி வச்சிருக்கிறேன். அப்போ சரியம்மா அந்த களத்து மக்கில்ல, களத்தி பார்த்தா பல கோடி சொத்துக்கு மதிப்பான இந்த வாலிப சகோதரிக்கு ஆண்டவர் அந்த அந்த எஜமான் என்ன செய்திருக்கிறார், எழுதி வச்சுட்டு செத்துருக்கிறார். இது வாலிப வயசுல இருந்தும் பாட்டியம்மா மாறியாச்சு. அந்த சொத்து இந்த அம்மாவுக்கு தெரியாம இருந்திருக்கிறது. கடைசியில் அது ஊழியக்கார, அம்மா உங்க பேர்ல பலாயிரம் கோடி சொத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்படிதான் இன்னைக்கு அப்பா நமக்கு நிறைய வச்சுட்டு போயிருக்காங்க. ஒன்றும் தெரியாம ஆண்டுக்கு வீட்டில் புஸ்தகத்தை போல வச்சிருக்கோம். இப்படியும் தொட்டு கும்பிடுதோம், இப்படியும் வணங்குதான். சில நேரத்தில் சிலவங்க இப்படி தலைக்குள்ள வச்சு படுத்துடுறாங்க. இப்படிதான் வாழ்க்கை ஓடுறது நிறைய பேருடைய வாழ்க்கை. இது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. இதை பயன்படுத்துறவன் மேல போயிட்டான். இந்த வேதத்தை பயன்படுத்துறோம் நிறைய பேர் நல்லா உன்னத லெவல்ல இருக்கிறாங்க. சேம் நம்மளும் பயன்படுத்துறோம், நம்ம இன்னும் அப்படிதான் இருக்கிறோம், இன்னும் என்ன போக மாட்டேங்குது. அல்லேலூயா. இதை நீ புரிஞ்சுட்டா, ஆமென், கண்கள் உங்களுக்கு திறந்துட்டுனா, அதான் தாவீது சொல்றான், என் கண்கள் என்ன செய்யும், திறந்தரலும். அல்லேலூயா. நம்முடைய வேதத்தினுடைய ஆழங்கள் இந்த நாள்ல கர்த்தருடைய பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுமே நின்று